Okay, good morning all. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். ஓகே, ரைட். ஸோ why it is in news அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசென்ட்லி on 12th and 13th we witnessed a total solar eclipse in earth. ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா we have two types. ஒன்று வந்து total solar eclipse and another one is partial solar eclipse அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் வந்துட்டு எங்க நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூரோப்ல ஆஃப்டர் 27 இயர்ஸ். ஓகேங்களா, மீன்ஸ் 27 இயர்ஸ்க்கு முன்னாடி டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் ஹேப்பன்ட் இன் யூரோப். ஓகேங்களா, அதுவே இப்போ அது 27 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ விட்னஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் விசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ சோலார் எக்லிப்ஸ்னா என்னது? சோலார் எக்லிப்ஸ்னா என்னது? நம்மளுக்கு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, ரைட். ஸோ அதர் ஒன் இஸ் லூனார் எக்லிப்ஸ். ஓகே, ஸோ யூ ஹேவ் சன் அண்ட் தென் யூ ஹேவ் எர்த். ஓகேங்களா, அண்ட் வென் மூன் கம்ஸ் இன் பிட்வீன் சன் அண்ட் எர்த். ஓகேங்களா, அது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது? மூன் இருக்கு. ஓகேவா, ஸோ யூ ஹேவ் எர்த், சாரி சன். ஸோ நீங்க இங்க இருந்து யூ ஆர் த எர்த். ஓகேங்களா, ஸோ யூர் விட்னஸிங் த சன். இப்போ என்ன ஆகும்? மூன் நடுவில் வர்றப்ப என்ன ஆயிரும்? இட் வில் பிளாக் த சன். ஓகேவா, ரைட். ஸோ ஃபுல்லா பிளாக் பண்ணிருமா? ரைட். அதாவது மூணு உங்களோட சன்னை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிருமான்னு கேட்டா கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ லிட்டில் பிட் ஆஃப் கேப் வில் பி தேர் அட் த எண்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா உங்களால யூ கேன் விட்னஸ் த டோட்டல் பிளாக். ஓகேங்களா, அதாவது சன் இருக்குன்னா அந்த சன்ல கம்ப்ளீட்டா மூணு நடுவுல வந்து ஃபுல்லா பிளாக் பண்ணிருச்சு. ஓகேங்களா, அந்த டிஸ்க், டோட்டல் டிஸ்க் இஃப் இட் இஸ் விசிபிள், அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா, அதாவது எக்லிப்ஸ்ன்றது இதுதான். சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னாலே என்னதான்? நம்மளுக்கு எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவுல மூன் வந்துருச்சு. ஓகேங்களா, மூன் வந்துட்டு நம்ம எர்த்துல இருந்து சன்னை பார்த்துட்டு இருக்கோம், மூன் நடுவுல வந்துச்சுன்னா பிளாக் ஆயிரும். ஓகேவா, அப்ப சன்னை வந்துட்டு பிளாக் பண்ற ஈவெண்ட்டுக்கு பேர் தான் சோலார் எக்லிப்ஸ். பட் ஹவ் யூ விட்னஸ் ஃப்ரம் த எர்த்? எர்த்துல இருந்து நீங்க அந்த எக்லிப்ஸ் பாக்குறப்ப அது என்ன ஷேப்ல இருக்குன்றத பொறுத்து நம்ம டோட்டல் பார்ஷியல்னு பிரிக்கிறோம். ரைட்டா? ஸோ டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இந்த பிளாக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். கம்ப்ளீட் பிளாக் இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் இது சன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிளாக் இஸ் விசிபிள் லைக் திஸ். ஓகேங்களா, அதாவது ஓகே, ஸோ யூ ஹேவ் சன். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் மட்டும் மூணு இருக்கு. ஓகேவா, ஸோ பிளாக் வந்துட்டு எப்படி தெரியுது? ஹாஃபா தெரியுது பாத்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ சோலார் எக்லிப்ஸ் ஈவெண்ட் ஒண்ணுதான், ஆனா நம்மளுக்கு அது பாக்குறது அப்சர்வேஷன் ஃப்ரம் த எர்த் டிஃபர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஓகேவா, ரைட். ஸோ அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வென் யுவர் மூன் இஸ் பிளாக்டு, ஐ மீன் சன் இஸ் பிளாக்டு பை த மூன், இது பாருங்க, இட் கிரியேட்ஸ் டோட்டல் பிளாக் ஏரியா ஒன்று. ஓகேங்களா, அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அதர் டூ ஏரியாஸ் வில் பி தேர். எங்க நம்மளுக்கு ஷேடோ மட்டும் விழுகும். ஓகேங்களா, ஸோ பார்ஷியல் ஷேடோ இருக்கும், கம்ப்ளீட்டா சன்னை வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்காது. ஓகேங்களா, அந்த ஆங்கிள் இருந்து பாக்குறப்ப நம்மளுக்கு அப்படி தெரியும். ஓகேவா, ஸோ அந்த பார்ஷியல் ஷேடோ ரீஜியனை நம்ம என்னன்னு சொல்றோம்? பெனம்ப்ரா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இந்த கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த ரீஜனை நம்ம என்னன்னு சொல்றோம்? அம்ப்ரா அப்படின்னு சொல்றோம். புரியுதா, ரைட். ஸோ உங்களுக்கு மூன் இருக்கு, சன்னை வந்துட்டு பிளாக் பண்ணுது. ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்துட்டு கம்ப்ளீட் பிளாக் விசிபிளா இருக்கோ இந்த இடத்துலலாம் ஃபுல் டார்க்னஸ் இருக்கும். ஓகேவா, அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லிடுறோம் நம்ம? அம்ப்ரா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இன்னும் பாதி ரீஜன்ல என்ன ஆகும்? உங்களுக்கு லைட்டா விசிபிளோட இருக்கும். ஓகேங்களா, ஷேடோ, பார்ஷியல் ஷேடோ மட்டும் தான் இருக்கும். அந்த ரீஜனை பெனம்ப்ரான்னு சொல்றோம். ஸோ பெனம்ப்ரா ரீஜியன்ல, அதாவது பெனம்ப்ரா எர்த்துல எங்கெல்லாம் ஃபால் ஆகுதோ அந்த ரீஜன்ல யூ கேன் விட்னஸ் வாட்? பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ். ஓகேவா, ரைட். ஸோ யூ ஹேவ் அம்ப்ரா, பெனம்ப்ரா. கம்ப்ளீட் பிளாக்னா அம்ப்ரா, பார்ஷியல் ஷேடோ இருந்துச்சுன்னா பெனம்ப்ரா. பெனம்ப்ரா ரீஜியன் எர்த்துல எங்கெல்லாம் விழுகுதோ அந்த ரீஜன்லலாம் நீங்க வந்துட்டு சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறப்ப நீங்க சன்னை பார்த்தீங்க அப்படின்னா தேர் யூ கேன் விட்னஸ் பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ். அம்ப்ரா ரீஜியன்ல இருந்து நீங்க வந்துட்டு சோலார் எக்லிப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அது டோட்டல் சோலார் எக்லிப்ஸா நம்மளுக்கு தெரியும்.
இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ சோலார் எக்லிப்ஸ் யூ ஹேவ் டோட்டல், பார்ஷியல், அம்ப்ரா, பெனம்ப்ரா ரீஜியன். ஓகேவா? ரைட். அதுவே உங்களுக்கு லூனார் எக்லிப்ஸ்னா என்னது? ஸோ எர்த் வந்துட்டு கம்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் மூன். ஓகேங்களா? அப்ப எர்த்தோட ஷேடோ வந்துட்டு மூன் மேல விழுந்துரும். ஓகேவா? ரைட். ஸோ அப்பயும் பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் சன் ரேஸ் எர்த்ல இருந்து கொஞ்சம் பெண்ட் ஆகி கொஞ்சம் சன் ரேஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூனை போய் ரீச் ஆகும். ஓகேவா? அப்ப மூனோட கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஆகி பிளாக் கலர் இருக்காது. இட் வில் பி ரெட் இன் கலர். ஓகேங்களா? அது என்னது நம்மளுக்கு பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு லூனார் எக்லிப்ஸ். ரைட்டா? இந்த பாத் ஆஃப் டோட்டாலிட்டின்றதான் என்னது? இந்த டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறதா பாத் ஆஃப் டோட்டாலிட்டின்னு சொல்றோம். ஸோ அது எங்கெல்லாம் விட்னஸ் பண்ணலாம் அப்படின்னா ரஷ்யா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, நார்தர்ன் ஸ்பெயின் அண்ட் சம் ஸ்பாட் ஆஃப் போர்ச்சுகல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் என்ன தெரியும் நம்மளுக்கு? டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் தெரியும். ஓகேங்களா? ரைட். ஓகே. தென் ஒன் மோர் ஈவென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவென்ட் நடக்கிறப்ப இது வந்து ரேர்ன்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஏன் ரேர்ன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஸோ லூனார் எக்லிப்ஸ் நடக்கிறப்ப அரௌண்ட் ஹாஃப் ஆஃப் த எர்த் கேன் விட்னஸ் த லூனார் எக்லிப்ஸ். சரிங்களா? ஸோ எர்த் வந்துட்டு நடுவுல இருக்கா, ஒரு சைடு சன்னை ஃபேஸ் பண்ணிருக்கு, இன்னொரு சைடு சன்னை ஃபேஸ் பண்ணாம இருக்கும், ஷேடோ ரீஜன்ல இருக்கும். ரைட்? யூ ஹேவ் சன், யூ ஹேவ் எர்த் அண்ட் யூ ஹேவ் மூன். ஓகேவா? ஸோ இப்போ சன்னோட லைட் வந்துட்டு விழுகுது. இது என்னது? எர்த்து. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் இட் இஸ் ஃபேசிங் த சன், இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஃபேசிங் த மூன். ஸோ ஹாஃப் ஆஃப் த எர்த் கேன் விட்னஸ் லூனார் எக்லிப்ஸ். ஓகேங்களா? அதுவே சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறப்ப ஹாஃப் ஆஃப் த எர்த் கேன் லைக் இட் இஸ் விசிபிள் ஃப்ரம் ஹாஃப் ஆஃப் த எர்த் தான் கேட்டா கிடையாது. ஒன்லி இன் சம் பார்ட்ஸ் இட் இஸ் விசிபிள். அதனால தான் இட் இஸ் அ ரேர் இவெண்ட் அப்படின்னு சொல்றோம் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். ஓகே. ரைட். தென் இந்த சோலார் எக்லிப்ஸ் பாத்தீங்கன்னா நடக்கிறப்ப இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். வை அப்படின்னு பார்த்தோம்னா டு ஸ்டடி அபவுட் த சன்ஸ் கொரோனா. கொரோனா லேயர் ஞாபகம் இருக்குதா? ஒரு கோவிட் கொரோனா இல்ல. ஓகேங்களா? ரைட். ஸோ கொரோனா ஞாபகம் இருக்கா? ஸோ சன் இருக்கு அப்படின்னா அந்த சன்னோட அவுட்டர் லேயர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கொரோனா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நீங்க வந்து பாக்குறப்ப when you compare it to the brighter side of the sun, சன்னோட இன்டீரியர் ரீஜனோட பார்த்தா it will be very bright. ஓகேங்களா? அவுட்டர் ரீஜன்ல தான் நம்மளுக்கு கொரோனா இருக்கு. இப்போ if you want to study about the outer corona, you can't go near the sun. கரெக்டா? தூரமா இருந்தா நம்ம வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் சன்னை. சன்னோட அவுட்டர் லேயர் வந்துட்டு கொரோனா, இன்னர் லேயர் இருக்குது. இன்னர் லேயர்ல இருக்கிறது பிரைட்டா இருக்குது. ஓகேங்களா? அப்ப அவுட் சைட்ல இருக்கிறத மட்டும் நம்மளால ஸ்டடி பண்ண முடியுமா? முடியாது. when you want to focus that outer layer, ஆட்டோமேட்டிக்கா பிரைட் சைடு தான் நம்மளுக்கு கவர் ஆகும். கரெக்ட்டா? சோ அப்ப அதனால இந்த டைம்ல என்ன ஆயிருது? your moon is blocking this. ரைட்டா? டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறப்ப மூன் எக்ஸாக்ட்டா பிளாக் பண்ணிடுது. அப்ப அவுட்டர் ரிங் மட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு ரிங் ஆஃப் ஃபயர் மாதிரி தெரியும். டீயும் எப்படி இருக்கு நம்மளுக்கு? ஒரு ரிங் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் யோர் கொரோனா லேயர் இஸ் கிளியர்லி விசிபிள். ஓகே. ஸோ அப்போ இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஸ்டடியிங் த கொரோனா. அண்ட் அதுல இருந்தா நம்மளுக்கு என்னது? கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் நடக்குது. ஓகே. ஸோ அந்த மாஸ் எஜெக்ஷன்ஸ் அங்கிருந்து டிராவல் பண்ணி வர்றப்ப இட் கன்சிஸ்ட் ஆஃப் யோர் மேக்னெட்டிக் பிளாஸ்மா. ஓகேங்களா? அண்ட் எலக்ட்ரான்ஸ், அயான்ஸ் இதெல்லாம் இருக்கும். அண்ட் வென் இட் ரீச்சஸ் த எர்த் இட் வில், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, இட் வில் இன்ட்ராக்ட் வித் யோர் அவுட்டர் அட்மாஸ்பியர். அயனோஸ்பியர்ல வந்துட்டு இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ் வந்துட்டு இந்தியா லைக் எர்த்துக்குள்ள வந்துட்டு கிரியேட் ஆகும். இதெல்லாம் படிச்சோம். ஆரோரல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ரைட்? ஸோ அப்போ அந்த லேயரை படிக்கிறது இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ அதை படிக்கிறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு டைம் எது? இந்த சோலார் எக்லிப்ஸ் நடக்கிற டைம். ஸோ டியூரிங் த டோட்டாலிட்டி brightness of the sun surface is blocked. அதனால your fainter outer atmosphere. அப்ப கொரோனா லேயர் எப்படி இருக்கும்? ஃபெயிண்டா இருக்கும் when you compare it with your inner atmosphere. அதனால it becomes so visible and only it occurs in narrow regions of the earth surface. சில இடத்துல மட்டும் தான் இருக்குதுன்றதுனால it is rare event. Okay. And annular eclipse அப்படின்னா so a moon appears so smaller. ஓகேங்களா? சன்னை விட இன்னும் கொஞ்சம் ஸ்மாலரா இருக்கு. ஓகே. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு நல்லா அந்த ரிங் வந்துட்டு தெரியும். இது வந்துட்டு சன் அப்படின்னா மூன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்மாலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த ரிங் நல்லா விசிபிளா இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம்? ஆனுலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஓகே. ரைட்? ஆனுலார் எக்லிப்ஸ்னா சேம் அதே தான் சோலார் எக்லிப்ஸ்.
டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். பட் என்ன ஆகுது உங்களுக்கு சன்னோடைய பொசிஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் பின்னாடி ஃபுல்லா பிளாக் பண்ண முடியல. அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு சன் வந்துட்டு தெரியுது. ஓகேங்களா? மூன் ஃபுல்லா பிளாக் பண்ணல. ஸோ சன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பின்னாடி தெரியுது. ஸோ அந்த ஹாலோ ரீஜியன் இருக்கும் பார்த்தீங்களா பின்னாடி, அந்த ரிங் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, அத ஆனுலர் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ வை இட் இஸ் ஸ்டடீட்? ஃபார் ஸ்டடியிங் யுவர் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். அந்த மாஸ் எஜெக்ஷன்ஸ் என்ன பண்ணுது? உங்க எர்த்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டட் டு கம்யூனிகேஷன். அது வந்து ஸ்டடி பண்றதுக்கும் இட் இஸ் யூஸ்ஃபுல். அண்ட் ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ் வந்து சம்டைம்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் இப்ப சன் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் த 25th சன் சைக்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த 11 இயர்ஸ் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கு. ரைட்? ஸோ சோலார் சைக்கிள் 25. ஓகே. ஸோ 11 இயர்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகும் நம்மளுக்கு? இந்த சன் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சன் ஸ்பாட்ஸ் இன்க்ரீசஸ். சன் ஸ்பாட் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த பீரியட்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்மளுக்கு சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறப்ப அதை அப்சர்வ் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ சன் சைக்கிள் அப்படின்னா இல்ல சோலார் சைக்கிள் அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் ஃபார் 11 இயர்ஸ். ஓகே. ஸோ இந்த 11 இயர்ஸ் சைக்கிள் என்ன ஆகும்? சன் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பாட்ஸ் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்பாட்ஸ் இன்க்ரீசஸ். 11th இயர் வர்றப்ப அதிகமான ஸ்பாட்ஸ் இருக்கும். அப்ப அதிகமான எஜெக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே. தென் அகைன் 11th இயர் முடிச்சு 12th இயர் வர்றப்ப இட் வில் பிகின் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? சன் ஸ்பாட்ஸ் திரும்பவும் கம்மியாயிரும். திரும்பவும் 11 இயர்ஸ் சைக்கிள் அகைன் இட் வில் ஸ்லோலி இன்க்ரீஸ். ஓகேவா? ரைட். ஸோ இந்த 11 இயர் சைக்கிள் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 2020ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதனாலயும் இதை நம்ம படிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆபரேஷன் சஃபெத் சாகர். ஸோ இது பார்த்தீங்கன்னா there was an article in Hindu. ஓகே. ரைட்? நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. ஸோ அண்ட் ரீசென்ட்லி நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் வாஸ் தேர் ஆன் திஸ் ஆபரேஷன் சஃபெத் சாகர். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி ஆர்டிகல் ஹிந்துல இருந்துச்சு. ஹிந்துல ஆர்டிகல் வந்ததுனால நம்ம எடுத்தோம். ஓகே. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததுனால எடுக்கல. ரைட்? ஓகே. ஸோ இந்த ஆபரேஷன் சஃபெத் சாகர்ன்றது என்ன? ஸோ பிஃபோர் தட் வி ஹேவ் டு நோ வாட் இஸ் கார்கில் வார். ஓகேங்களா? ரைட்? ஸோ இருக்கா? கிளார் அடிக்குதா? ஸோ திஸ் ரீஜன். ஸோ யூ ஹேவ் LOC. ஓகேவா? ரைட்? லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இதான் என்னது நம்மளுக்கு? POK, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்லாம் என்னது? பிலாங்ஸ் டு இந்தியா. ஓகே. ரைட். ஸோ இந்த ரீஜன் தான் LOC. ஓகே. ஸோ LOCக்கு இந்த சைடு தான் இருக்குது. ஸோ வித் இந்த இந்தியா ரீஜன்லாம் நம்மளுக்கு என்ன இருக்குது? கார்கில் ரீஜன் இருக்கு. இந்த கார்கில் டிராஸ் செக்டர் இந்த ரீஜன்ல நடந்த வார் தான் எது? கார்கில் வார் 1999. ஓகே. ஸோ இது எதனால நடக்குதுன்னு இந்த ரீஜன் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா ஹவவர் லைக் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் எல்லாமே என்னது? இட்ஸ் வெரி லைக் ஹை மவுண்டன்ஸ். ரைட்டா? ரொம்ப ஹை ஆல்டிடியூட் மவுண்டன்ஸ். ஓகே. தே ஆர் வெரி ஹை. ஸோ அது போக இந்த பர்டிகுலர் செக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஸோ த மவுண்டைன் இஸ் சோ ஹை. ஸோ ஃப்ரம் தேர் யூ கேன் ஹை பாயிண்ட் எங்க இருக்கோ அந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா யூ கேன் விசிட் ஆல் த பிளேசஸ். யூ கேன் சி ஆல் த பிளேசஸ். கரெக்டா? ரைட்? ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு பிளேஸ் இருக்குன்னா அந்த பிளேஸோட உயரமான இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா ஆல் தி அதர் பிளேசஸ் வில் பி ஈஸிலி விசிபிள். ஸோ நவ் இமேஜின். ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் மவுண்டைன். ஓகேங்களா? ரைட்? ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்க இந்த சைட்ல நடக்கக்கூடிய இந்த பக்கம் இருக்கிற லோ லைன் வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ இது ஹை பாயிண்ட். இந்த சைடு நம்மளுக்கு லோ லையிங் ஏரியா. இங்க இருந்து இவங்களை அட்டாக் பண்றதுக்கு நம்ம ட்ரூப்ஸ் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது விசிபிளா இருக்குமா? இங்க இருந்து பார்த்தா எவ்ரிதிங் இஸ் விசிபிள். ரைட்? அதே மாதிரி இங்க இருந்து ஒரு மூவ்மெண்ட் ரோடு இருக்கு. ஓகேங்களா? இந்த ரோட்ல we are transporting things or something. ஓகேங்களா? இப்போ it is visible from this point or not visible. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கண்ட்ரோல் தட் ஏரியா. ஓகேவா? ஸோ நார்மல் ஏரியாஸை விட ஹை பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ் அதை கண்ட்ரோல் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ வி ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் ஓவர் திஸ் ஹை பாயிண்ட்ஸ் எங்க இந்த கார்கில் டிராஸ் செக்டர்ல. ஓகே. ஆஃப்டர் LOC. ஓகேவா? அண்ட் இந்த லைன்ல இருந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா ரோடு. ஓகேங்களா? ரோடு தட் நேஷனல் ஹைவே 1A அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு. ஓகேங்களா? இது ஓல்டு கொடி. ஸோ நேஷனல் ஹைவே 1A அப்படிங்கிற அந்த ரோடு என்ன பண்ணுது? இட் இஸ் கனெக்டிங் ஸ்ரீநகர் டில் லே. ஓகேங்களா? ரைட்? ஸோ லேங்கிறது எங்க இருக்கு? இட் இஸ் இன் லடாக்.
ஸோ இது ஸ்ரீநகர் எங்க இருக்கு? ஜம்முல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இத கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோட்வே வந்துட்டு நம்மளுக்கு இங்க இருக்கு. சப்போஸ் இஃப் யூ ஆர் இஃப் யூ பிளாக் திஸ் ரோட் ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு? ஸோ லடாக் ரீஜன் வில் பி கட் ஆஃப் ஃப்ரம் த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜியன். ஓகேங்களா? லடாக் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ கம்ப்ளீட்லி டெசர்ட் ஏரியா. இன்னும் கொஞ்சம் ஹை ஆல்டிட்யூட்ல இருக்கு. ஓகேவா? ரைட்? அண்ட் இட்ஸ் அ கோல்டு டெசர்ட் ஏரியா. ஓகே. ஸோ இங்க பாப்புலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி மச் லெஸ் வென் யூ கம்பேர் இட் வித் யர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே. ஸோ அப்ப இந்த ஏரியா வந்துட்டு இந்த ரோட நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன், கம்யூனிகேஷன் எதுவுமே நடக்காது. இமேஜின் இன் 1999 ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு கம்யூனிகேஷன்ஸ்லாம் டெவலப் ஆகாத ஒரு பீரியட். ஓகேங்களா? ஸோ ஈஸியா ரோடு வந்துட்டு பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் கம்யூனிகேஷன் கட் ஆயிரும். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹேவ் பிளான்ட். யாரு? பாகிஸ்தான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சைட்ல இருந்து வந்து ஹை ஆல்டிட்யூட் ரீஜியன்ஸ் எல்லாம் பிடிச்சுட்டு, இந்த ரோடு வே இருக்கு பார்த்தீங்களா? கனெக்டிங் லே இத வந்துட்டு நம்ம பிளாக் பண்ணணும். ஓகே. அண்ட் தே வாண்ட் டூ லுக் ஓவர் தட் ஏரியா. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணாங்க. அண்ட் அதே மாரி என்ன ஆயிருச்சுன்னா, ஸோ இட் இஸ் அ வின்டர் பீரியட் ஓகேங்களா? வின்டர் டைம்ல நம்மளுக்கு ஸோ எக்ஸ்ட்ரீம் வின்டரா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இட் இஸ் வெரி ஹை ஆல்டிட்யூட் ஏரியாஸ் இல்லையா? ஸோ அந்த பீரியட்ல உங்களுக்கு வந்துட்டு இட் வில் பி வெரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். ஸோ அப்ப அந்த இடத்துல நம்மளால ஸ்டே பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப அந்த பீரியட்ல ஆக்சுவலி இட் பிலாங்ஸ் டூ இந்தியா. இந்தியன் போஸ்ட் தான். பட் நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் வெதரா இருக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்டே அப்ப பண்ணல. அக்கேஷனலி தே வில் கோ அண்ட் விசிட் அண்ட் கம். ஓகேவா? ஸ்டே பண்ணிட்டே இல்ல. பட் இத அவங்க யுட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? தே ஆக்குபைட் திஸ் ரீஜியன். ஸோ நவ் வி நீட் டு ரீகெயின் தீஸ் டெரிட்டரிஸ் ஃப்ரம் பாகிஸ்தான். ஓகேவா? ரைட். அதுக்கு நடந்த வார் தான் எது? இந்த கார்கில் வார். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி. அதாவது இது வந்துட்டு உங்களுக்கு மே, ஜூன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ முன்னாடி பீரியட் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த்ல வி ஹேவ் சைன்ட் அ டிக்ளரேஷன். லாகூர் டிக்ளரேஷன் அப்டின்னு சொல்லிட்டு 1999ல வி ஹேவ் சைன்ட். ஓகே. ஸோ யாருக்கு? இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் சைன் பண்றோம். எதுக்காக அப்டின்னா, ஸோ வி ஷுட் ரெடியூஸ் யுவர் நியூக்ளியர் கேப்பபிலிட்டீஸ் ஓகேவா? ஸோ அந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் புரோகிராம் மாதிரி அத வந்துட்டு ஹார்ம்ஃபுல் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலேட்டரல் அக்ரீமெண்ட் மாரி ரீசென்ட்லி ஒன்லி வி ஹேவ் சைன்ட். பிப்ரவரில சைன் பண்றோம். மே மாசத்துல வேலைய காமிச்சுட்டாங்க. ரைட்? ஓகே. ஸோ இப்ப மே மந்த்ல என்ன ஆகுது? தே ஹேவ் ஸ்டார்ட்டட் ஆக்குபையிங் தீஸ் பொசிஷன்ஸ் அண்ட் லேட்டர் வி கெட் டு நோ அபௌட் திஸ். அண்ட் தென் வி லான்ச்ட் ஆப்பரேஷன் விஜய் அப்படின்னு வந்துட்டு லான்ச் பண்றோம். அதான் அந்த கார்கில் வார். ஓகேங்களா? ஸோ எதுக்காக? டு ரீகெயின் தீஸ் டெரிட்டரிஸ். ஓகே. ஸோ கார்கில் வார் 1999. அதுக்கப்புறம் என்ன சொன்னதுக்கு பேரு? ஆப்பரேஷன் விஜய் வந்துட்டு லான்ச் பண்றோம். ஓகே. டு ரீகெயின் த டெரிட்டரிஸ். ஸோ பர்ட்டிகுலரா இந்த ஆப்பரேஷன்ல இந்த கார்கில் வார்ல ஏர் பேஸ்டு ஆப்பரேஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? தட் ஆப்பரேஷன்ஸ் அலோன் நோன் அஸ் ஆப்பரேஷன் சஃபெத் சாகர். மீன்ஸ் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் லான்ச் பண்ண ஆப்பரேஷனுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ஆப்பரேஷன் சஃபெத் சாகர். மீன்ஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கார்கில் வார். ஓகேங்களா? கார்கில் வார்ல யூ ஹேவ் டெரிட்டரிஸ் பீயிங் ஆக்குபைட். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம்? லேண்ட்ல போயிட்டும் அவங்கள அட்டாக் பண்ணலாம். ஏர் ஃபோர்ஸ யூஸ் பண்ணியும் அட்டாக் பண்ணலாம். இப்ப ஏர் ஃபோர்ஸ யூஸ் பண்ண பார்ட்டுக்கு பேர் மட்டும் என்னன்னு சொல்றோம்? ஆப்பரேஷன் சஃபெத் சாகர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்தியன் ஆர்மி இன் எவிக்டிங் த பாகிஸ்தானி இன்ட்ரூடர்ஸ் ஃப்ரம் ஹை ஆல்டிடியூட் பொசிஷன்ஸ். அதுதான் என்னது? ஆப்பரேஷன் சஃபெத் சாகர். பர்டிகுலர்லி ஏர். இந்த ஆப்பரேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, வி யூஸ்டு மேஜர்லி மிக் 21, 23, 29 மிராஜ். ஸோ இதுல மிக்ன்றது எல்லாமே என்னது? வி பாட் இட் ஃப்ரம் ரஷ்யா. ஆக்சுவலா ரஷ்யா வந்துட்டு தே ஹேவ் கிவன் அஸ் அ கிரேட் ஹெல்ப். ஓகேங்களா? ரஷ்யாட்ட இருந்து வாங்குனது மிக் எல்லாமே. ஓகே. ஸோ இந்த ஆப்பரேஷன்ல நம்மளுக்கு என்ன வந்துட்டு பிரச்சனை இருந்துச்சு? ஸோ வை வி நீட் டு ஸ்டடி திஸ் இப்ப. ஓகேங்களா? ரைட்? ஸோ த சேலஞ்சஸ் பிரசன்ட் அட் தோஸ் பீரியட்ஸ். அதுக்காக தான் இப்ப நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுல இந்த ஆப்பரேஷன் சஃபெத் சாகர் நடக்கிறப்ப நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தே ஆர் ஆப்பரேட்டிங் அட் த வெரி ஹை ஆல்டிட்யூட். அதாவது மவுண்டனே ஏற்கனவே ஹை. நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கும் மேல வந்துட்டு ஃப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ யூ ஆர் ஃப்ளையிங் அட் வெரி கிரேட் ஹைட்ஸ். ஓகேங்களா? 1. தென் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நைட் டைம் ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வென் தே ஆர் அண்டர் கோயிங் நைட் டைம் ஆப்பரேஷன். அதாவது நைட்ல வந்துட்டு ஃப்ளைட்ட ஓட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஜெட்ட வந்துட்டு நைட் டைம்ல ஓட்டிட்டு இருக்காங்க. இப்ப நைட் டைம் நீங்க வந்துட்டு வென் யூ ஆர் யூசிங் இட் அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, வென் மூன் இஸ் தேர் நோ ப்ராப்ளம். மூன் இருந்துச்சுன்னா அதுவே நல்லா வெளிச்சம் தந்துரும். ஓகேங்களா? மூன் இல்ல அப்படின்னா, ஓகே இட் வில் லீட் அஸ் டூ கம்ப்ளீட் டார்க்னஸ் வென் இட் இஸ் அ வெரி கிளவுடி ஸ்கை. ஓகேங்களா? அப்ப அந்த மாரி கம்ப்ளீட் டார்க்னஸ்லயும் நம்ம வொர்க் பண்ண வேண்டிய கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே. தென் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூ ஷுட் நாட் கிராஸ் எல்ஓசி. ஓகேங்களா? லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல தப்பி தவறி கூட நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது. கிராஸ் பண்ணா என்ன பண்ணிருவாங்க? தே வில் இன்டர்நேஷனலைஸ் திஸ். யாரு? பாகிஸ்தான்.
உடனே ஓகே அத்துமீறிட்டாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல அதை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி விட்டுருவாங்க. ரைட்டா? ஸோ அப்போ அதை வந்துட்டு நம்ம பண்ணிடக்கூடாதுன்றதுல வி ஆர் சோ காஷியஸ். ஓகே, ஸோ யூ ஆர் ஃப்ளையிங் அட் கிரேட் ஹைட்ஸ் அண்ட் நைட் டைம் நோ லைட் அண்ட் நோ நத்திங், வெரி டார்க். ஓகேங்களா? அந்த அதுலயும் நீங்க வந்துட்டு பார்டரை வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது. இந்த கண்டிஷன்ஸ்ல தான் யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? நம்மளோட பைலட்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க. ஓகே, ரைட். இதுல நம்மளுக்கு இன்னொரு ஒரு இஷ்யூ இருந்தது என்ன அப்படின்னா ஜிபிஎஸ். ஓகேவா? ஸோ ஜிபிஎஸ் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் அஸ் லொகேஷன்ஸ். ரைட்டா? ஓகே, ஸோ பொசிஷனிங், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி கண்ட்ரோல்டு பை ஹூ? யுஎஸ். ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் இது என்னன்னா சேட்டலைட். சேட்டலைட் வந்துட்டு உங்களுக்கு லொகேஷன்ஸ் தருது. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த ஜிபிஎஸ்ல இருந்து எக்ஸாக்ட் லொகேஷன்ஸ் நம்மளுக்கு வேணும். என்ன லொகேஷன்ஸ் வேணும்? இந்த இன்ட்ரூடர்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ தோஸ் லொகேஷன்ஸ் வி நீட். இது யார்கிட்ட இருந்து நம்ம வாங்க முடியும்? இது யுஎஸ் ஓடது. அப்ப யார்கிட்ட இருந்து தான் வாங்க முடியும்? வி ஹேவ் டு கெட் இட் ஃப்ரம் யுஎஸ். ஸோ யுஎஸ் ஷுட் கிவ் அஸ். பட் பாத்தீங்கன்னா யுஎஸ் டிடன்ட் கிவ் அஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அன் அலிகேஷன். ஓகேங்களா? அதாவது இப்படி ஒரு குற்றம் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ யுஎஸ் டினைடு டு கிவ் அஸ் அப்படிங்கிற ரீசன் ஒன்று இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா ஒன் மோர் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ வி டிபெண்டட் ஆன் சம் அதர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த ரெண்டு சிஸ்டம்ஸ்லையும் வந்துட்டு மாத்துறப்ப ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம் கன்வெர்ட் பண்றப்ப நம்மளுக்கு இந்த மார்க்கிங் வந்துட்டு மாறும். சுச்சுவேஷன் அதாவது பிளேசஸ் வந்துட்டு மாறும். எக்ஸாக்ட் லொகேஷன்ஸ், கோஆர்டினேட்ஸ் மாறும். அதனாலேயே நம்மளுக்கு இஷ்யூ இருந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, வி லார்ஜ்லி டிபெண்டட் ஆன் கன்வென்ஷனல் மேப்ஸ். யூசுவலா நம்ம போட்டு வச்சிருப்போம்ல மேப். அந்த வெறும் மேப் எப்படி பேப்பர் விழிச்சு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி மேப்ஸை வந்துட்டு வி வேர் டிபெண்டன்ட் ஆன் தோஸ் மேப்ஸ். ஏன்னா இந்த ஜிபிஎஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மேப்ஸை டிபெண்ட் பண்ணியும் அதுக்கப்புறமா சர்வே எடுக்கிறது, லோக்கல்லா இருப்பாங்க இல்லையா? ஸோ லோக்கல் பீப்புள் இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம டிபெண்ட் ஆகி இந்த ஆபரேஷன் வந்துட்டு பண்ணோம். ஓகே, ஸோ இட் வாஸ் a bit difficult period. அண்ட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? we had a large dependence on some other country for our defense efforts. ரைட்டா? ஸோ இப்போ இதனால என்ன ஆகுது? நம்மளுக்கு அந்த அப்பார்ட் ஃப்ரம் தட் இது 2 சிஸ்டம்ஸோட பேர் இருக்கும். இந்த எவரெஸ்ட் டாட்டம் அப்படிங்கிறதும், அப்புறம் WGS84 அப்படிங்கிறது 2 சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் சிஸ்டம். இந்த மேப்பிங் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த ரெஃபரன்ஸ் சிஸ்டம். 2 இது அவ்வளோ டீப்பா போனா 2 ரெஃபரன்ஸ் சிஸ்டம் இருந்ததுனால பொசிஷனிங் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, தே யூஸ்டு எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரேடார் இன்ஃபர்மேஷன். ஸோ ரேடார் வந்துட்டு இட் வில் ரிசீவ் த இன்ஃபர்மேஷன். ரைட்டா? ஸோ அந்த ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல இருக்குது? பாகிஸ்தானுடைய ரேடார் எங்க இருக்குது? அண்ட் நம்மளோடதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்? அவங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ கன்வென்ஷனல் மேப்ஸ், லோக்கல் இன்ஃபர்மேஷன். ஓகே, தென் அப்பப்போ போயிட்டு பேட்ரோலிங் அரௌண்ட் தட் ஏரியா டு ஃபைண்ட் த லொகேஷன்ஸ். ஓகே, தென் இந்த ரேடார் சிஸ்டம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வி ஆர் பிளேசிங் த லொகேஷன்ஸ். ஓகேவா? ரைட். அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா தே ஃபிளைடு யாரு நம்மளோட பைலட்ஸ் வந்துட்டு தே ஃப்ளூ as low as 1 கிலோமீட்டர் above the surface. அதாவது கிரவுண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவ்வளோக்கு கீழே வந்து ஃப்ளை பண்ணி எப்பயுமே ஃப்ளை பண்றப்ப கீழே வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டேபிளா ஒரு இடத்துல கொண்டு போறதுன்றது கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அப்ப கீழே வரைக்கும் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து தே ஃப்ளூ அண்ட் அங்க இருந்து பாம்பிங்ஸ் வந்துட்டு அக்யூரேட்டா டிராப் பண்ணிட்டு போறதுக்காக அப்படி பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு லைக் ஆர் சோல்ஜர்ஸ் வேர் சோ எக்ஸப்ஷனல். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ் வி ஃபேஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது டிஃபிகல்டிஸ்க்கு அப்புறமா தான் என்ன ஆகுது? நம்மளோட ஓன் நேவிகேஷன் சிஸ்டம் வந்துட்டு கிரியேட் பண்றோம். ஓகேவா? ரைட். ஸோ நம்மளோட ஓன் நேவிகேஷன் சிஸ்டம் இது மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் மீன்ஸ் செட் ஆஃப் சேட்டிலைட்ஸ். கான்ஸ்டலேஷன் அப்படின்னா சேட்டிலைட்ஸ் எல்லாம் செட்டா இருக்கு. குரூப் ஆஃப் சேட்டிலைட்ஸ் இருந்துச்சுன்னா கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் வி கிரியேட்டட். ஓகே, ஸோ இயர்லிய நேம் IRNSS அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரீஜனல் சேட்டிலைட்ஸ். இதுல டோட்டலா நம்மளுக்கு 7 சேட்டிலைட்ஸ் இருக்கு. ஓகே, இது பாத்தீங்கன்னா இந்தியாவோட பார்டர்ல இருந்து 1500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் கவர் பண்ணும். ஓகே, மீன்ஸ் வாட்? இட் லுக் ஓவர் யுவர் லொகேஷன்ஸ். ஓகேங்களா? எங்கெங்க எல்லாமே இருக்கு அப்படிங்கிற அந்த கோஆர்டினேட்ஸை கொடுக்குது. ஓகே, ரைட். தென் இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு யூ கேன் யூஸ் இட் ஃபார் சிவிலியன் பர்பஸ், தென் யூ கேன் யூஸ் இட் ஃபார்
மிலிட்டரி பர்பஸ். ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்டட் சர்வீஸ்ங்கிறது டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ரிமைனிங் சிவிலியன் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு லொகேஷன்ஸ் எங்க இருக்கு? ஃபாரஸ்ட் எப்படி இருக்கு? இந்த மாதிரியான லொகேஷன்ஸ்க்காக, சிவிலியன் பர்பஸ்க்காக, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ அதுக்காகவும் கொண்டு வரோம். டிசாஸ்டர் வார்னிங்ஸ், தென் வெஹிக்கிள் ட்ராக்கிங், மொபைல் மேப்பிங் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்னது இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நாவிக்க. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நாவிக் என்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துட்டு நவ் வி ஆர் டெவலப்பிங். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல என்ன இதுல L5 L1 அந்த டேர்ம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகேங்களா? ரைட், ரேடியோ பேண்டோட ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வி ஆர் ஸ்டார்டட் யூசிங் L1 ஃப்ரீக்வன்சி. இதான் ஜிபிஎஸ் எல்லாம் யூஸ் பண்றது. ஓகே, ஸோ இந்த L1 ஃப்ரீக்வன்சி வந்துட்டு வி ஆர் ஸ்டார்டட் டு யூஸ். அண்ட் தென் அட்டாமிக் கிளாக்ஸ், ஸோ நம்மளோட ஓன் அட்டாமிக் கிளாக்ஸே வந்துட்டு யூஸ் பண்றோம். ஆர் எல்ஸ் வி ஹேவ் டு இம்போர்ட் அட்டாமிக் கிளாக்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ வேற கண்ட்ரில இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு பதிலாக இண்டிஜினஸாவே போலான்னு சொல்லிட்டு நம்மளே ஓன் அட்டாமிக் கிளாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எதுக்கு யூஸ் அப்படின்னா, ஸோ ஒரு லொகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யுவர் எர்த் இஸ் கண்டினியூஸ்லி மூவிங். ஓகேவா? ஸோ நம்மளோட இருக்கிற லொகேஷன்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்னு தெரியணும்னா அதுக்கு உங்களுக்கு டைம் தெரியணும். ஓகேங்களா? தென் டிஸ்டன்ஸ் தெரியணும். அப்படின்னா தான் லொகேஷன் எக்ஸாக்டா நம்மளால, அதாவது நம்மளோட டிஸ்டன்ஸ், நம்மளோட லொகேஷன் என்னன்னு தெரியணும், டைமிங் தெரியணும், அதுக்கப்புறமா இன்னொரு லொகேஷன் எங்க இருக்குன்னு தெரியணும். ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன தேவை? அட்டாமிக் கிளாக்ஸ் தேவை. துல்லியமா வந்துட்டு நம்மளுக்கு டைமிங் கொடுக்கறதுக்காக. ஓகேவா? ரைட். அப்ப அந்த அட்டாமிக் கிளாக்ஸ்மே வந்துட்டு வி ஆர் டெவலப்பிங் ஆர் ஓன். அது எதுல வருது? இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வருது. ஓகேவா? ரைட். தென் இயர்லியர் இருந்ததை விட இப்ப நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கான்ஸ்டலேஷன்ல எல்லாத்துலயுமே லைஃப் ஸ்பேனை வந்துட்டு என்ன பண்றோம்? எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. ஸோ 12 இயர்ஸ்க்கு மேல அந்த சேட்டலைட்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம மாத்திருப்போம். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் வந்துட்டு நாவிக். மொத்தத்துல என்னது அப்படின்னா ஆபரேஷன் கார்கில் வார் நடக்குது. ஸோ யூ ஹேவ் ஏர் பேஸ்டு ஆபரேஷன்ஸ் அண்டர் த நேம் ஆபரேஷன் சஃபெத் சாகர். ஓகே, கார்கில் வார் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டா, ஸோ பாகிஸ்தான் இன்ஃபில்ட்ரேட்டட் அண்ட் தே ஆக்குபைட் த ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ். அந்த ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸை ரீகெயின் பண்றதுக்காக நம்ம ஆபரேஷன் லான்ச் பண்றோம். ஸோ அது வந்துட்டு ஆபரேஷன் விஜய் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஆபரேஷன் விஜய் திவாஸ் அப்படிங்கிறது ஜூலை 26 வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறமா ஆபரேஷன் ஏர்ல வந்துட்டு நம்ம ஃபிளைட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஸோ அது வந்துட்டு ஆபரேஷன் சஃபெத் சாகர். ஓகே, ஸோ வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ் ஃபேஸ்டு பை த பைலட்ஸ் இன் தோஸ் டைம் பர்டிகுலர் ரிலேட்டட் டு ஜிபிஎஸ். ஸோ இதனால என்ன பண்றோம்? வி ஷுட் ப்ரிவென்ட் அவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ அதனால வி கிரியேட்டட் ஆர் ஓன் நேவிகேஷன் சிஸ்டம். அதுதான் என்னன்னு சொல்றோம்? நாவிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரண்டா நேவிக்ன்றதையே வந்துட்டு அட்வான்ஸ்டா அடுத்த லெவல் கொண்டு போறோம். அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கான்ஸ்டலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு L1 பேண்ட் மீன்ஸ் ரேடியோ கம்யூனிகேஷன் பேண்ட். ஓகேங்களா? ஸோ அது போக ஜிபிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட். ஓகே, ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி பேண்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்டாமிக் கிளாக் நம்மளே ரெடி பண்றது, இண்டிஜினஸா நம்மளே ரெடி பண்ண அட்டாமிக் கிளாக் அண்ட் லைஃப் ஸ்பேனை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்துற மாதிரி. ஓகேவா? ஸோ இது எல்லா ஃபீச்சர்ஸையுமே இப்போ நம்ம உருவாக்கிட்டு இருக்கிற லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல வந்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆபரேஷன் சஃபெத் சாகர். ஓகேவா? நெக்ஸ்ட் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பில். ஸோ வி ஹேவ் கோஆபரேட்டிவ்ஸ். ரைட்டா? கோஆபரேட்டிவ்ஸ்னா என்னது? ஸோ இட்ஸ் அ வாலண்டரி ஆர்கனைசேஷன். ஸோ தோஸ் ஆர் வில்லிங் இந்த சேம் செக்டர். அவங்க என்ன பண்ணிப்பாங்க? சேர்ந்து வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுப்பாங்க. அதுதான் கோஆபரேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அது நம்மளுக்கு யூஸ்வலா தெரிஞ்சது. ஒவ்வொரு ஊர்லயுமே பால் பண்ணலாம் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த எல்லா ஃபார்மர்ஸும் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பால் இங்க ஊத்துவாங்க. ஸோ இப்போ இந்த மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டில தே வில் ஃபிக்ஸ் அ ரேட். ஓகேங்களா? ஸோ ஒரு அமௌண்ட் வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்ல தான் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி எல்லார் ஊர்லயுமே பால் ஊத்துவாங்க. அண்ட் இத வந்துட்டு ஸோ இஃப் யூ ஆர் இண்டிபெண்டன்ட் ஃபார்மர், நீங்க தனியா ஒரு ஃபார்மரா இருக்கீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்துட்டு உங்க கிட்டக்க ஒரு 10, 15 மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா பால் கறந்துட்டீங்க. உங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பால் குடுத்துட்டீங்க. நவ் யூ ஹேவ் எக்ஸ்ட்ரா மில்க். இந்த மில்க் என்ன பண்றது? ஸோ யூ நீட் டு செல் இட் இன் சம் அதர் பிளேஸ். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? நீங்களே போய் இன்னொரு இடத்துல விக்கிறதெல்லாம் கஷ்டம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? சர்ப்ளஸ் மில்க் அந்த மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டில குடுக்கலாம். இந்த மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டில தே ஹேவ் கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ். பாஸ்டரைசேஷன் பண்ணுவாங்க. கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கும். அங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் பேக் பண்ணி கூட வெளியில விப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்துச்சு அப்படின்னா எவ்ரிஒன் வில் ஹேவ் தேர் சே. ரைட்? மெம்பர்ஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன். ஒரு வோட்டிங் ஏதாவது ஒரு ப்ராசஸ் டெசிஷன் மேக்கிங் நடத்துறாங்க அப்படின்னா எவ்ரி மெம்பர் ஹேவ்
ஈச் ஓட். நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த கான்ட்ரிபியூஷன். நீங்க எவ்வளவு வந்துட்டு சர்ப்ளஸ் குடுக்குறீங்க, ஃபண்டிங் குடுக்குறீங்கன்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஓட்டு. எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில. ஓகே. சோ இதுல சர்ப்ளஸ் வருது, ப்ராஃபிட் வருது அப்படின்னா, அது உங்களுக்குள்ளேயே கோஆப்பரேட்டிவ் சொசைட்டிக்குள்ள எப்படி பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத யூ வில் செட் அப் யுவர் ஓன் ரூல்ஸ் அண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஓகே. சோ இப்ப இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்? கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம். இட் கேன் பி பேஸ்ட் ஆன் எனி செக்டர்ஸ். ஓகேங்களா? காட்டனா இருக்கலாம். இல்ல இப்ப மில்க் சொல்றோம், மில்க்கா இருக்கலாம். ஓகே. சோ கேன் பி எனி செக்டர்ஸ். பட் பேசிக்கலி பாத்தீங்கன்னா, இந்த கோஆப்பரேட்டிவ் வந்துட்டு ரூரல் பேஸ்டா தான் நம்மளுக்கு இருக்கும். ரூரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன், காதி, ஓகே. இல்ல மில்க் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி. இந்த மாதிரி உங்களுக்கு ரூரல் பேஸ்டா இருக்கு. ஓகேவா? ரைட். அண்ட் ஒரு கோஆப்பரேட்டிவ் கேன் பி எக்ஸிஸ்ட் வித்தின் அ ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் சிங்கிள் கோஆப்பரேட்டிவ் யூனிட்டா இருக்கலாம். இல்ல ஒன் கோஆப்பரேட்டிவ் மே எக்ஸிஸ்ட் இன் 1 ஆர் 2 ஸ்டேட்ஸ். 2, 3 ஸ்டேட்டுக்கு மேல இருக்கலாம். இல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு மேல இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அத மல்டி ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே கோஆப்பரேட்டிவ் அதாவது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தமிழ்நாடுக்குள்ள மட்டும் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்துட்டு கேரளா, ஆந்திரான்னு கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம்? மல்டி ஸ்டேட் கோஆப்பரேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இப்ப இந்த கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்பரேட்டிவ்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் கீழே கொண்டு வந்திருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் நேஷனல் கோஆப்பரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆக்ட் 1962. இவங்க எல்லாரையும் கவர்ன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அபெக்ஸ் ஆர்கனைசேஷன் எது? இந்த டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேவா? ரைட். ஸோ இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன? ஓகேங்களா? ஸோ தே ஹேவ் சம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க? வை இட் இஸ் இன் நியூஸ் அப்படின்னா தே ஹேவ் ஆல்டர்ட் மீன்ஸ் தே ஹேவ் மாடிஃபைடு சம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் லா. அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு நியூஸ்ல வந்து. ஓகே. இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டினா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ரைட். வாலண்டரி ஆர்கனைசேஷன், மெம்பர்ஸ் இருப்பாங்க, ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதெல்லாமே என்னது? ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்றோம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு அபெக்ஸ் ஆர்கன் இருக்குது. அதான் என்னன்னு சொல்றோம்? என்சிடிசி அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் ஃபார்ம்ட் அண்டர் ஆக்ட் ஃபார்ம்ட் இன் 1962. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்ட் பேசிஸ்ல 1963ல வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. ஓகே. ஸோ 1962 ஆக்ட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ரைட். ஸோ இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஸோ தே மே கிவ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இல்ல சப்போர்ட் தரலாம். ஓகே. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப எப்படி தராங்க அப்படின்னா, ஸோ தே ஸ்கீம்ஸ் மூலமா தருவாங்க. ஸ்கீம்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் மூலமா அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க இயர்லியர் ஆக்ட்ல. ஓகேவா? ரைட். ஸோ ஒன்னு ஃபண்டிங் தர்றது மீன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமா அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ஃபண்டிங் தருவாங்க. இதான் இயர்லியர் சேனல். ஓகேவா? ரைட். தென் டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ் அப்படின்றப்ப இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டொமேட்டோ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. டொமேட்டோ நீங்க வந்துட்டு சாஸா மாத்தணும். நவ் இட் இஸ் அ போஸ்ட் ஹார்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றது. ஆர் யூ நீட் டு ஸ்டோர் திஸ் சம்வேர். ஸோ அதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு செட் பண்ணி தரது. இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் ஒர்க்ஸையும் யார் பார்ப்பாங்க? இந்த கோஆபரேட்டிவ் என்சிடிசி வந்துட்டு பார்ப்பாங்க. மீன்ஸ் உங்களுடைய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒன்னு ஃபினான்ஸ் தராங்க, இல்ல சப்போர்ட் தராங்க. ஓகேவா? இந்த ரெண்டு ஒர்க்கை யார் பண்றாங்க? என்சிடிசி வந்துட்டு பண்ணுது. ஓகே. இப்ப வந்துட்டு என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க? இருக்கா? ரொம்ப குட்டியா இருக்குன்னு. குட்டியா இருக்கா? ஓகேவாப்பா. ஸோ இப்ப எக்ஸிஸ்டிங் ஆக்ட்ல இது வந்துட்டு ஸோ என்சிடிசினா என்னன்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அந்த இமேஜ்ல இருந்து என்சிடிசி. இப்ப தே ஹேவ் பாட் அன் அமெண்ட்மெண்ட் பில் இல்லையா? அந்த அமெண்ட்மெண்ட் பில்ல என்ன ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? ஓகே. ஸோ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஆக்ட் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க? மாடிஃபிகேஷன் தே ஹேவ் பாட் இன். அதான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பிரசன்ட்ல என்சிடிசி என்ன பண்ணும்? பிளான்ஸ் ப்ரோமோட்ஸ் ஃபினான்சஸ் த ப்ரோக்ராம்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா? ஸ்கீம் இல்ல ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கு ஃபினான்ஸ் பண்றதோ இல்ல பிளான் பண்றதோ இவங்களோட ஒர்க்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது? அதை நம்ம கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் இன் ஸ்பெசிஃபைடு ஏரியாவா மாத்துறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமா பண்றாங்க ஸ்பெசிஃபைடு ஏரியாஸா நம்ம மாத்துறோம். அதாவது டைரக்டா ஃபண்டிங் வந்துட்டு கொடுக்குறது. ஓகேவா? ஸ்கீம்ஸ் இல்லாம ஸ்கீம் மூலமா தான் நம்மளுக்கு ஃபண்டிங் வருது. அந்த ஸ்கீம் மூலமா ஃபண்டிங் இல்லாம என்சிடிசி என்ன பண்ணலாம்? டைரக்டா ஃபண்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத மாத்துறாங்க இப்போ. So providing assistance directly without any intermediary to the cooperative society. First என்ன பண்ணணும்? இன்டர்மீடியரி மூலமா பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா தான் அந்த ஃபண்டிங்கை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு அவங்க தருவாங்க எக்ஸிஸ்டிங்ல. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டோம்?
டைரக்டா வித்தவுட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் வித்தவுட் எனி இன்டர்மீடியரிஸ் ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் என்சிடிசி the funding may reach the cooperative society. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு டைம் டிலே ஆகிறது கம்மியாகும், டிரான்ஸ்பரன்சியை ஜாஸ்திப்படுத்தும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டப்ஸ். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் ஆக்ட்ல எக், மில்க், மீட், வெஜிடபிள்ஸ் சொல்லிட்டு இந்த நேம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபுட் ஸ்டப்ஸ் அப்படிங்கிறதுல தே ஹேவ் எக்ஸ்பேண்டட் இட். அப்போ ப்ராட் ஆக்குறாங்க. இதுல என்னெல்லாம் இன்க்ளூடட் ஆகுது, ஈவன் ப்ராசஸ்டு ஃபுட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்ல இருந்து நீங்க ப்ராசஸ்டு ஃபுட், டொமேட்டோ இருக்கு அந்த டொமேட்டோல இருந்து நீங்க சாஸ் கிரியேட் பண்ணீங்க, அது என்னது ப்ராசஸ்டு ஃபுட். இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் அண்ட் அதர் எடிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் அண்டர் திஸ். இப்போ நீங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டி செட்டப் பண்ணி டொமேட்டோ சாஸ் தயாரிக்கிறீங்க அப்படின்னா இயர்லியர் இட் இஸ் நாட் கவர்டு, பட் இப்போ என்ன ஆகிரும், இட் வில் பி கவர்ட் அண்டர் திஸ். ஓகே, ரைட். அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்றாங்க வேற ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னா அதுவும் வந்துட்டு இன்க்ளூட் ஆயிக்கும். ஓகேவா, ஸோ ஸ்பெசிஃபைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, இப்போ இது பண்றதுனால என்ன ஆகுது, ப்ராடரா வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்துட்டு கவரேஜ் வந்துட்டு கொடுக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸிமம் இட் இஸ் லொகேட்டட் இன் ரூரல் ஏரியாஸ். அதாவது ரூரல் ஏரியாஸை லிங்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் ப்ரொடியூஸ் பண்றோம். இந்த காட்டன் எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, வில்லேஜ்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இது ரிலேட்டடா நீங்க வந்துட்டு ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வந்துட்டு கிரியேட் பண்றீங்க. அப்ப இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய காட்டனை தே வில் ப்ரொக்யூர். ஸோ ரூரல் லிங்க்டு இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இப்படிதான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. நவ் வி ஆர் ரிமூவிங் தட் டேர்ம். ஓகேவா, அப்ப என்ன உங்களுக்கு ஈவன் அர்பன் ஏரியாஸ்ல உங்களுக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருந்தாலும் தே வில் பி கவர்ட் அண்டர் திஸ். ஓகேவா, ரைட். ஸோ இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் லிங்க்டு டு ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் என்டிட்டிஸ் சிச்சுவேட்டட் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்றத வி ஹேவ் ரிமூவ்டு. ஓகே, ஸோ இட் வில் ஸ்டார்ட் கவரிங் யுவர் அர்பன் ஏரியாஸ் டூ. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபண்டிங்ஸ். ஸோ டைரக்ட் லோன்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரைட் அவே ஃப்ரம் த என்சிடிசி. ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யூ டோன்ட் வாண்ட். அண்ட் அது இல்லாம ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் கோஆபரேட்டிவ்ஸ்க்கு மட்டுமோ கோஆபரேட்டிவ்ஸ் ஆபரேட்டிங் இன் மோர் தேன் ஒன் ஸ்டேட் அப்படின்னா மல்டி ஸ்டேட். ஓகேங்களா, மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவாவோ இல்ல நேஷனல் லெவல்ல ஒரு கோஆபரேட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் அமுல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் லெவல் கோஆபரேட்டிவ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நேஷனல் லெவல் கோஆபரேட்டிவாவோ இல்ல இஃப் இட் இஸ் பிரசன்ட் இன் மோர் தேன் ஒன் ஸ்டேட் மட்டும்தான் வில் பி கவர்ட் அண்டர் திஸ் என்சிடிசி ஃபண்டிங். ஓகேவா, நவ் ஈவன் சிங்கிள் என்டிட்டி வித்தின் அ ஸ்டேட், தமிழ்நாடு மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு அப்படின்னா ஈவன் சிங்கிள் ஸ்டேட் கூட எக்ஸிஸ்ட் ஆயிருந்தாலும் கூட இட் வில் பி கவர்ட் அண்டர் திஸ் ஆக்ட். ஓகேவா, ரைட். தென் என்டிட்டிஸ் என்கேஜ் இன் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது கோஆபரேட்டிவ்ஸ் வளர்றதுக்கு டெவலப்மெண்ட் பண்றதுக்கான சப்போர்ட் கொடுக்கக்கூடிய திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒர்க் ஏதாவது சம்திங் இருக்கு, ஸோ இது ரிலேட்டடான ட்ரைனிங் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஈவன் தோஸ் திங்ஸ் வில் பி கவர்ட் அண்டர் திஸ் ஆக்ட். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேஷனல் லெவல் இல்லாட்டி மல்டி ஸ்டேட், இட் இஸ் பிரசன்ட் இன் மோர் தென் ஒன் ஸ்டேட் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ஆக்ட்ல என்ன ஆயிடுச்சு, இட் வில் கவர் மோர் ஈவன் வித்தின் அ சிங்கிள் ஸ்டேட். ஓகேங்களா, ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருந்தாலும் வில் பி கவர்ட். அண்ட் அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விதமா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், ஓகேங்களா, இல்ல ட்ரைனிங் சென்டர்ஸ், அதுவும் என்ன ஆயிருது, வில் பி கவர்டு. ஓகேவா, ஓகே. தென் தே வில் கண்டக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ என்சிடிசி நினைச்சாங்க அப்படின்னா தே கேன் furnish any kind of information, collect data, and அந்த டேட்டாவை தே கேன் ஷேர் வித் எனி அதர் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்பிஐ கூட ஷேர் பண்ணலாம், பேங்கிங் இன்ஸ்டியூட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ தே ஹேவ் தட் ரைட்ஸ் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த என்சிடிசியில் ஓவராலாக என்ன பார்த்துருக்கோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு சில ப்ரோக்ராம்ஸ்க்கு மட்டும்தான் ஃபண்டிங் பண்றாங்க. இப்போ ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு டைரக்ட் ஃபண்டிங் வந்துட்டு பண்றோம். Earlier through intermediaries like state government, now no state government, direct funding. டைரக்ட் ஃபண்டிங்லயுமே டைரக்ட் லோன்ஸ் வந்துட்டு கொடுக்குறோம். எப்படி ஒரு பிஎஸ்சி இருக்கும், பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டில எப்படி டைரக்டா லோன் கிடைக்குது அந்த மாதிரி. ஓகேங்களா, ரைட். தென் ஃபுட் ஸ்டெப்ஸோட டேர்ம்ஸை வந்துட்டு வி ஹேவ் ப்ராடன்ட். அண்ட் ரூரல் ஏரியாஸ் மட்டும் இல்லாம நவ் அர்பன் ஏரியாஸ் கேன் ஆல்சோ பி இன்க்ளூடட். ஓகே, தென் சிங்கிள் ஸ்டேட் என்டிட்டிஸ், ஸோ சிங்கிள் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே, and they can share the information, collect information, share information with any other related organizations. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த என்சிடிசி அப்படிங்கிறது. ஓகேங்களா, ரைட்.
நெக்ஸ்ட் வந்துட்டு கிளவுட் சீடிங். தென் இனஃப். சார் வந்துட்டாரா? சார் இருக்காங்களா? சரி, ஓகே. ஸோ கிளவுட் சீடிங்னா என்ன? சிம்பிளா சொல்லிடுறேன். கிளவுட் சீடிங்னா என்ன அப்படின்னா, யூ ஆர் கிரியேட்டிங் அன் ஆர்டிஃபிஷியல் கிளவுட். ஓகேங்களா? அதுதான் கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ ரெயின் வந்துட்டு நம்மளுக்கு வேணும். பட் போதுமான அளவுக்கு மேகம் இல்ல. ஓகேங்களா? ஸோ ஒன்லி இஃப் தேர் இஸ் இனஃப் கிளவுட் வி வில் கெட் வாட்டர் இல்லையா? ரைட்? ஸோ மேகம் வந்துட்டு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இல்ல. அந்த இருக்கிற மேகத்திலயுமே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு வாட்டர் கன்டென்ட் இல்ல. ஸோ வி நீட் டு இன்கிரீஸ் தட். அதுக்காக என்ன பண்றோம்? ஆர்டிஃபிஷியலா நம்மளேவும் சில கெமிக்கல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் குளோரைடு, சில்வர் அயோடைடு இந்த மாதிரியான சால்ட் மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸ் என்ன பண்றோம்? வி வில் ஸ்ப்ரே. ஓகேங்களா? ஸோ என்ன தூர மாதிரி வி வில் ஸ்ப்ரே இன் த ஸ்கை. ஓகே. கிளியர் ஸ்கைல ஸ்ப்ரே பண்ண முடியாது. நீங்க கிளியர் ஸ்கைல ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அது கீழ விழுந்துரும். ஓகேங்களா? ஸோ யூ நீட் சம்திங் டு கிராஸ்ப் இட். ஸோ கிளவுட் ஷுட் பி தேர். ஓகேங்களா? கிளவுட் இருக்கணும். அந்த கிளவுட்ல வந்துட்டு போதுமான அளவுக்கு மாய்ஸ்சர் இருக்கணும். ரைட்? ஸோ இந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு கிளவுட சூஸ் பண்ணி அந்த கிளவுட் மேல இந்த கிளவுட் சீடிங் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் உங்களுக்கு? அதுல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் தே வில் அட்ராக்ட் த வாட்டர். ஓகேவா? வாட்டர வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி தே வில் பிகம் பிக்கர் இன் சைஸ். ஸோ சைஸ் பெருசாச்சுன்னா என்ன ஆயிரும்? இட் வில் ஸ்டார்ட் டு ஃபால். ஓகேங்களா? பிரிசிபிடேஷன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன கிளவுடா இருக்கு. மாய்ஸ்சர் கண்டிஷன் இருக்கு. அப் டிராஃப்ட் கீழ இருந்து வந்துட்டு ஏரும் மேல வந்துட்டு இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய கிளவுட வந்துட்டு யூ ஆர் சூசிங். அந்த சூஸ் பண்ண கிளவுட்ல யூ ஆர் டூயிங் த கிளவுட் சீடிங். சீடிங் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அந்த சீடிங்ல இருக்கக்கூடிய அந்த சால்ட்ஸ் என்ன பண்ணும்? தே வில் அட்ராக்ட் த வாட்டர் மாலிக்யூல்ஸ். அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். கிளவுட் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும். தென் உங்களுக்கு பிரிசிபிடேஷன் லெவல் ஜாஸ்தியாகவும், ஹெவியாக இட் வில் ஸ்டார்ட் ஃபாலிங் அஸ் ரெயின்ஃபால். ஓகேவா? இதுதான் என்னன்னு சொல்றோம்? கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஜஸ்ட் ரீட் த்ரூ இட். போலீஸ் கஸ்டடின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ போலீஸ் கஸ்டடியில ஸோ யூசுவலி போலீஸ் கஸ்டடி வந்துட்டு சிஆர்பிசி கீழ எடுத்தாங்க அப்படின்னா 15 டேஸ் வரைக்கும் தான் தே கேன் பி கெப்ட் இன் அண்டர் த போலீஸ் கஸ்டடி. போலீஸ் கஸ்டடி அப்படின்னா போலீஸ் கிட்ட கீழேயே இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அப்ப நீங்க படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. போலீஸ் வந்துட்டு அடிச்சு விசாரிக்கிறது. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட்? ஸோ வில் பி அண்டர் த போலீஸ் கஸ்டடி மீன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வில் பி ஹேப்பனிங். ஜுடிஷியல் கஸ்டடினா வில் பி இன் ஜெயில். ஓகேங்களா? ரைட்? ஒரு பிரிசனுக்குள்ள இருப்பாங்க. அது வேற. ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிறப்ப யூ காண்ட் அண்டர்கோ லைக் இன்வெஸ்டிகேஷன்ஸ். போலீஸ் கஸ்டடியில எடுக்கிறதுன்னு வந்துட்டு கோர்ட்ல வந்து கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த போலீஸ் கஸ்டடியில எடுத்தாங்கன்னா மட்டும்தான் ஜுடிஷியல் இன்ட்ராகேஷன் சாரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்ட்ராகேஷன்லாம் நடத்த முடியும். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15 டேஸ் அப்படிங்கிறது வரைக்கும் மேக்ஸிமம் பீரியட் போலீஸ் கஸ்டடி கேன் பி ஹேப்பன். ஓகேங்களா? ஸோ ஒரு போலீஸ் வந்துட்டு ஒரு அக்யூஸ்டு பர்சனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணணும் அவங்க? தே நீட் டு ப்ரொடியூஸ் இட் பிஃபோர் த மெஜிஸ்ட்ரேட். ஓகேங்களா? ரைட்? எக்ஸ்க்ளூடிங் த டிராவல் டைம். ஸோ 24 மணி நேரத்துல மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடணும். ஆஃப்டர் தட் ஸ்டில் தே ஃபீல் லைக் திஸ் பர்சன் இஸ் அக்யூஸ்ட் அப்படின்ட்டு அண்ட் மெஜிஸ்ட்ரேட் ஆல்சோ இஃப் தே ஃபீல் ஓகே யூ கேன் இன்வெஸ்டிகேட் தட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பர்சனை போலீஸ் கஸ்டடியில எடுப்பாங்க. அந்த போலீஸ் கஸ்டடியில 15 டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பீரியட் அலௌடு. ஓகேங்களா? இந்த 15 டேஸ்ங்கிறது இயர்லியரா இருந்த சிஆர்பிசியில கண்டினியூஸ் 50 டேஸ். ஓகேங்களா? நவ் இட் இஸ் சேஞ்ச்டு. அக்கார்டிங் டு பிஎன்எஸ்எஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 15 டேஸ் அப்படிங்கிறத மேக்ஸிமம் ஆஃப் 60 டேஸ் ஆர் 90 டேஸ். ஓகேங்களா? அதாவது அது ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹீனியஸான கிரைம் மர்டர், ரேப் இந்த மாதிரினா 90 டேஸ் வரைக்கும் டிடென்ஷன் பீரியட் இருக்கும். இல்ல அப்படின்னா 60 டேஸ் வரைக்கும் அதர் கிரைம்ஸ் அப்படின்னா. இந்த 60 டேஸ் வந்துட்டு அவங்க வந்து டிடென்ஷன்ல இருக்காங்க. இதுல இன்வெஸ்டிகேஷன் அதாவது போலீஸ் கஸ்டடிங்கிறது மட்டும் எத்தனை நாள் தான் நடக்கணும்? 15 டேஸ் தான். ஓகேங்களா? ஆனா இந்த 60 டேஸ் இருக்கு அப்படின்னா அதுல 40 டேஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் 60 டேஸ் கீழ இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ல வந்துட்டு ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிடென்ஷன் பீரியட் எவ்வளோ? 60 டேஸ். இந்த 60 டேஸ்ல இனிஷியலா இருக்கக்கூடிய 40 டேஸ்க்குள்ள 15 டேஸ் அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்கணும். இனிஷியல் 15 டேஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த 40 டேஸ்ல ஒரு 10 நாள் பண்ணிட்டு தே கேன் லீவ் அ கேப். ஓகேங்களா? திரும்பவும் ஒரு ஒரு 20 டேஸ்க்கு அப்புறமா 5 டேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிஆர்பிசில எப்படி இருந்துச்சு? கண்டினியூஸ் 15 டேஸ். இப்போ என்ன பண்ணிருக்காங்க? கண்டினியூஸ் 15 டேஸ் இல்ல. 40 டேஸ்ல இந்த 15 டேஸ் எப்ப வேணாலும் இருக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம். 4 நாள் விட்டு ஒரு நாள் இருக்கலாம். 10 டேஸ் இருக்கலாம், 5 டேஸ் இருக்கலாம். அந்த மாதிரி பிரேக் பண்ணி யூ கேன் இன்வெஸ்டிகேட் த பர்சன். ஆனா மேக்ஸிமம் பீரியட் என்னது? அகைன் 15 டேஸ் தான். இதுதான் அந்த போலீஸ் கஸ்டடி. ஓகேவா? ரைட். ஸோ இவ்வளவுதான் அந்த மேட்டர். ஓகேங்களா? ரைட். ஸோ 60 டேஸ் ஆர் 90 டேஸ் ரிட்டென்ஷன் பீரியட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டிடென்ஷன் பீரியட்ல அவங்க வந்துட்டு விசாரிக்கக்கூடிய டைம் எப்படியா இருந்தாலும்
15 டேஸ் தான். ஆனா அந்த 15 டேஸ் பிரேக் பண்ணி தே கேன் இன்வெஸ்டிகேட். அதுதான் இந்த லா. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் யூ ரீட் த்ரூ திஸ் போலீஸ் கஸ்டடி. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம்னா போலீஸ் கஸ்டடி, கிளவுட் சீடிங், தென் நேஷனல் கோஆபரேட்டிவ் கார்பரேஷன், சோலார் எக்லிப்ஸ், ஆபரேஷன் சஃபல் சாகர். இதெல்லாம் பார்த்துருக்கோம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க் யூ.